அக்பர் அறிமுகப்படுத்திய மதக் கொள்கை என்ன? பதில் தீன்-இ-இலாஹி. விளக்கம்: முகலாய மன்னன் அக்பர் பல மதங்களை இணைக்கும் முயற்சியாக தீன்-இ-இலாஹி என்ற கொள்கையை உருவாக்கினார். ஆயினி-அக்பரி என்ற நூலை எழுதியவர் யார்? பதில் அபுல் பாசல். விளக்கம்: அபுல் பாசல் எழுதிய ஆயினி-அக்பரி நூல் அக்பரின் ஆட்சி நிர்வாகம் பற்றிய முக்கிய தகவல்களை வழங்குகிறது. பதேபூர் சிக்ரி நகரத்தை உருவாக்கியவர் யார்? பதில் அக்பர். விளக்கம்: அக்பர் தனது தலைநகராக ஃபதேபூர் சிக்ரி நகரத்தை கட்டினார். அமுக்தமால்யதா என்ற நூலை எழுதியவர் யார்? பதில் கிருஷ்ணதேவராயர். விளக்கம்: விஜயநகர மன்னன் கிருஷ்ணதேவராயர் எழுதிய தெலுங்கு இலக்கிய நூல் அமுக்தமால்யதா. விஜயநகர பேரரசின் தலைநகர் எது? பதில் ஹம்பி. விளக்கம்: கர்நாடகத்திலுள்ள ஹம்பி விஜயநகர பேரரசின் தலைநகரமாக இருந்தது. அலாய் தர்வாசா யாரால் கட்டப்பட்டது? பதில் அலாவுதீன் கில்ஜி. விளக்கம்: அலாவுதீன் கில்ஜி டெல்லியிலுள்ள குதுப் மினார் வளாகத்தில் அலாய் தர்வாசா கட்டினார். தில்லி சுல்தானத்தின் முதல் பெண் ஆட்சியாளர் யார்? பதில் ரசியா சுல்தானா. விளக்கம்: ரசியா சுல்தானா ஆண்டு 1236 முதல் 1240 தில்லி சுல்தானத்தின் முதல் மற்றும் ஒரே பெண் சுல்தானாக ஆட்சி செய்தார். இக்தா முறை, அதாவது IKTSIS சிஸ்டம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார்? பதில் இல்துத்மிஷ். விளக்கம்: இல்துத்மிஷ் தில்லி சுல்தானத்தில் இக்தா முறை என்ற நிலவரி நிர்வாக முறையை முறையாக அறிமுகப்படுத்தினார். ஆரிய சமாஜ் அமைப்பை தொடங்கியவர் யார்? பதில் சுவாமி தயானந்த சரஸ்வதி. விளக்கம்: 1875 சுவாமி தயானந்த சரஸ்வதி சமூக சீர்திருத்தத்திற்காக ஆரிய சமாஜ் அமைப்பை தொடங்கினார். இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டம் என்று 1857 கிளர்ச்சியை முதலில் கூறியவர் யார்? பதில் V.T. சாவர்கர். விளக்கம்: விநாயக் தாமோதர் சாவர்கர் தனது நூலில் 1857 கிளர்ச்சியை ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆரியர்கள் இந்தியா வந்தது என்ற கோட்பாட்டை முதலில் கூறியவர் யார்? பதில் மேக்ஸ் முல்லர். விளக்கம்: ஜெர்மன் அறிஞர் மேக்ஸ் முல்லர் ஆரியர்கள் இந்தியாவிற்கு வெளியிருந்து வந்தார்கள் என்ற கோட்பாட்டை முன்வைத்தார். இப்னு பதூத்தா இந்தியாவுக்கு வந்த காலம் எது? பதில் கிபி 1333. விளக்கம்: மொராக்கோ நாட்டைச் சேர்ந்த பயணி இப்னு பதூத்தா தில்லி சுல்தான் முகமது பின் துக்ளக் காலத்தில் இந்தியா வந்தார். அக்பர் நாமா என்ற நூலை எழுதியவர் யார்? பதில் அபுல் ஃபாசல். விளக்கம்: முகலாய மன்னன் அக்பர் காலத்தில் அவரது அரண்மனை வரலாற்றாசிரியர் அபுல் ஃபாசல் அக்பர் நாமா நூலை எழுதியார். சங்க காலத்தில் எழுதப்பட்ட மிக பழமையான தமிழ் இலக்கண நூல் எது? பதில் தொல்காப்பியம். விளக்கம்: தொல்காப்பியம் தமிழ் மொழியின் மிக பழமையான இலக்கண நூலாக கருதப்படுகிறது. அல்லாபாத் தூண் கல்வெட்டு யாரை பற்றி கூறுகிறது? பதில் சமுத்திரகுப்தர். விளக்கம்: அல்லாபாத் தூண் கல்வெட்டு, அதாவது அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன், குப்த மன்னன் சமுத்திரகுப்தரின் வெற்றிகளை விவரிக்கிறது. இண்டிகா, அதாவது இண்டிகா என்ற நூலை எழுதிய கிரேக்க தூதர் யார்? பதில் மேகஸ்தனீஸ். விளக்கம்: மேகஸ்தனீஸ் கிரேக்க தூதராக சந்திரகுப்த மௌரியர் அரண்மனையில் இருந்தார். அவர் இந்தியாவை பற்றி இண்டிகா என்ற நூலை எழுதினார். அர்த்தசாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் யார்? பதில் சாணக்கியர் என்கிற கௌடில்யர். விளக்கம்: சாணக்கியர் அல்லது கௌடில்யர் எழுதிய அர்த்தசாஸ்திரம் மௌரிய கால அரசியல், பொருளாதாரம் மற்றும் நிர்வாகம் பற்றிய முக்கிய நூல். சத்யசோதக சமாஜை தொடங்கியவர் யார்? பதில் ஜோதிராவ் பூலே. விளக்கம்: 1873 சமூக சீர்திருத்தத்திற்காக ஜோதிராவ் பூலே சத்யசோதக சமாஜை தொடங்கினார். இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி ஆரம்பமான போர் எது? பதில் பிளாசி போர், ஆண்டு 1757. விளக்கம்: 1757 நடந்த பிளாசி போர் வெற்றிக்குப் பிறகு பிரிட்டிஷ் இந்தியாவில் ஆட்சியை ஆரம்பித்தனர். சோழர்களின் பேரரசின் தலைநகர் எது? பதில் தஞ்சாவூர். விளக்கம்:
சோழர்களின் முக்கிய தலைநகரமாக தஞ்சாவூர் இருந்தது. பின்னர் கங்கை கொண்ட சோழபுரம் தலைநகராக இருந்தது. இந்தியாவில் புத்த மதம் தோன்றிய காலம் எது? பதில்: கிமு 6ஆம் நூற்றாண்டு. விளக்கம்: கௌதம புத்தர் கிமு 6ஆம் நூற்றாண்டில் புத்த மதத்தை உருவாக்கினார். ஹரப்பா நாகரிகத்தை கண்டுபிடித்தவர் யார்? பதில்: தயாராம் சாஹ்னி. விளக்கம்: 1921ஆம் ஆண்டு பாகிஸ்தானிலுள்ள ஹரப்பா பகுதியை தயாராம் சாஹ்னி கண்டுபிடித்தார். இதுவே சிந்து சமவெளி நாகரிகத்தின் முதல் கண்டுபிடிப்பு. இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.